உச்சிய ஒண்ணுனா உச்சியும் மண்டை ஒண்ணுதான் ஐயா. நாமளே ஊசியை குத்தி உச்சிய ஊனி தலைகீழும் கால் வேண்டும். இந்த மனசானது பேர் ஆசை கொண்ட மனது. ஆமா, இந்த ஆசைகளை நினைக்கவே முடியாது. ஆமா, உள்ளத்தை ஊசி முனையாக்கினார். ஆமா, ஆசைகள் எல்லாம் வெறுத்து சரி தஞ்சம் கடவுளே தஞ்சம். சரிதான். கடவுளே 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 எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆமா, கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா, உறங்கையில சொல்லுவாங்க, உண்மையில சொல்லுவாங்க. ஒரு ஆள்கிட்ட பேசும்போது உட்காரும் போது சொல்லுவாங்க கடவுளே. அந்த வார்த்தையை நம்ம செஞ்ச பாவமா வெளியில போயிடும். ஆனா பாருங்க, சிவனடியாரை நம்ம வாழணும்னு சொன்னா சிவன் நம்ம இருக்க சோதிப்பான். அது இருப்பானா சோதிப்பதே பரமனின் பழக்கம் தானே. ஆமா, அதனால சிவனடியார் நம்ம வாழ முடியாது. சிவனை கையெடுத்து வணங்க. தங்களுக்கு தலைமகனாக போய் பிறக்க போன்னு சொல்லி பக்தர்களோடு விளையாடுவதே பரமனின் பழக்கம். அதேதான். யாரு இறைவனை நினைச்சு வணங்குறாங்களோ இறைவன் எல்லாத்தையும் விளையாடுவாரு. ஆமா, அவர்களுக்கு தான் சோதனை அதிகமா கொடுப்பாரு. ஆமா, ஆனா கடைசியில கைவிட மாட்டாரு. கைவிடாம கை கொடுத்து காப்பாற்றுவாரு. கை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட கடவுளை மனதிலே நினைத்து இந்த வல்லரக்கன் அந்த கடியதவம் செய்து வருகிறான். எப்படி 12 வருட காலங்கள் அரளா சிவசிவா சம்போ மகாதேவா என்று அந்த பகவான் நாமத்தை சொல்லிக் கொண்டு ஓம் நமச்சிவாய நமக என்று, ஆமா சிவாய நமக என்று சொல்லலாம்ல. நமக்கு ஒரு காரியம் கைகூறணும்னா சிவாய நமக சொன்னா நினைச்சு கடவுளே கடவுளே கஷ்டத்தை தீர்க்கணும் கடவுளே. ஆமா, என் வயிற்று வலியை போக்கணும். வயிறு வலிக்கா? ஆமா, உனக்கு அடுத்த வருஷம் மாவளை கிடைச்சது ஆத்தா. யார் சும்மா வயிறு வலிக்கு? என்ன வயிற்று வலி வந்து சாப்பிட்டேன். அதான் வயிறு பச்சரிசி தானே ஐயா. இந்த வயிறுக்கு சூட்ட கிளம்பும். இப்போ அதனால வயிறு வலிக்கும். இப்போ 6 இடி எப்போ நினைச்சாலும் கொடுப்பேன். 6 இடி அப்போ அந்த அக்கா வந்து குழந்தை கொடுங்க. 6 இடியப்பத்தை கொடுங்க. அதான் குடிக்கிறது. போன வருடம் ஒரு கோயிலுக்கு வந்தா பொடிதோசையே தின்னா ஒரே பொடிதோசையை தின்னுட்டு பின்னை மாமாட்டேங்குது பின்னை மாமாட்டேங்குது மாத்திரை கூட ஒரே இருக்கும். அது போல வல்லரக்கனானவன் பசியாம இருக்கிறது. சீரடிக்கு எதுக்கு சாப்பிட முடியாத. நம்ம உடம்புல இயற்கையா செமிக்கணும், இயற்கையா வயிறு பசிக்கணும். எல்லாம் செயற்கையா செஞ்சோம்னா வாழ முடியாது. ஆமா, ருசிக்காக சாப்பிடக்கூடாது. வயிறு பசிச்சு கலங்கி வயிறு பசியோட சாப்பிட்டோம்னா சீக்கிரம் ஜெயிச்சிடும். நீ வயிறு பசிக்காம சாப்பிட்டனா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அது மட்டும் அடிக்கும். அவளால வயிறு பசிக்கு பிள்ளைக்கு. இந்த வல்லரக்கனானவன் ஆண்டவனை மனதிலே எண்ணி எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? ஒரு வருடம் தவமே இருந்தான். ஒரு வருடம் தாமே
ஆனா பகவான காணுங்க. எங்க போனார் இந்த பகவான்? அவசரமா போயிருப்பாரு. அவசரமா போயிருப்பாரோ? ஆமா. அது சாம போனதான் வருவோம். எப்பனாலும் வரும். சாப்பாடு ஒழுங்கா நடக்கும். எல்லா பக்கம் வந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்டா எப்போ வரும் எப்போன்னு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் போலக்கு. அப்படிதான் போலக்கு. ஆண்டவன் சிவபெருமானானவன் ஆமோ ஏன் வரவில்லை, எதற்கு வரவில்லை என்று சொல்லி வல்லரக்கர் மனதிலே கவலை கொண்டு ஆமா சுவாமி இந்த அழகு பிள்ளையான வல்லரக்கனானவன் இந்த அரக்கனான எப்படி அழைக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா சத்தியோட மனவலனே சமோசங்கர சமோசங்கர சாம சிவ மனவலனே சமோசங்கர சாம சிவ மனவலனே சமோசங்கர சுதி எடுத்து பாடுறானா? சுதியோட பாடுறான், படிக்கிறான், பாடு படிக்கிறான். பகவானே பகவானே. ஏன்னா தவம் இருக்கிறது தெரியணும்ல, பகவானுக்கு கேட்கணும்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி சுதியோட படிச்சா தான் கேட்கும். பகவானுக்கு கேட்கணும், கைலாசத்துக்கு கேட்கணும்னா இல்லைன்னா எப்படி கேட்கும்? பாருங்க எப்படி கூப்பிடுதான் பாருங்க. நல்ல கடவுள் வருவாரு. சுப்பையாவா? உங்க பேரா சுப்பையா? ரொம்ப தப்புயா. கடவுளே கடவுளே கூப்பிடல, கடவுளே. கடவுளே கடவுளே இருக்கு சாக்கு. கடவுளே சொல்லல, கடவுளே. கடவுளேனா அந்த வேற கடை, பச்சை மை எழுத கடை. ஆமா அப்படிதான் எழுதிருக்காங்க. ஆனா கடை உள்ள அது ஒரு சாப்பிடல.
ஓடாதான் இந்த இன்ஜின் வேலை செய்யும். அப்படியா? ஆமா. அந்த வச்சா போய் இம்பர் பண்ணணும். அது மணலை வச்சு போடணுமா? இல்ல வேற குடம் இருந்துன்னா ஊத்தணுமா வாயில? ஏம்மா, அதுல பெட்ரோல் கொஞ்சம், அதுல ஆயில் சேர்த்து அடிச்சாதான் இன்னொன்னு போடணும். என்னதும்மா? மணாத்தப்படி. போட்டா அது தேவைப்படுதுல, அதுக்கு மூலிகை இருக்குல்ல, அப்பதான் சுள்ளுன்னு இருக்கும். அப்பதான் ஜம்முன்னு இருக்கும். ஆமா, இன்னொரு மணாத்தப்படி பெட்ரோல் போட்டாதான் 12 மணிக்கு இந்த பெட்ரோல் 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டாதான் சாயங்காலம் 6 மணி வரை ஓடும். 6 மணிக்கு வந்து ஒரு பெட்ரோல் போடணும். அது ஒரு இடத்துல நிக்காது. சாயங்காலம் 6 மணிக்கு போட்டா 4 மணி வரும். 6 மணிக்கு மேல நம்ம ஆட்டோ ஓடாது. ஓடவே ஓடாது. அப்ப அவன் சாமி உட்காந்துரும். ஆமா. அந்த டீசல் கேட்காத எங்க அம்மான்னு சொல்லியே ராசா. தெய்வமே, அது வேற வாய். இது நாத வாய். அது நல்ல வாய். ஆமா. அது மாதிரி வல்லரக்கனானவன் ஆண்டவன் பேரை சொல்லி பாடவும் 10 மாதம் சுமந்து பெற்றேன்னு சொல்லுதியே. ஆ. 10 மாதம் நான் எவ்வளவு சங்கடப்படுத்தேன் தெரியுமா? எங்க ஜனபதி ஐயா? லைட் உண்டா, ஆ. ஒரு காத்தாடி உண்டா, ஒரு ஃபேன் உண்டா, ஒரு ஏசி உண்டா, எவ்வளவு கூறி குறுகி அதிகாரி நீட்ட முடியாம மடங்க முடியாம நான் எப்படி இருக்கு தெரியுமா? 10 மாதம் என்ன சங்கடம். உங்க ஆத்தாட கேட்க வேண்டிய கேள்வியில என்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? என்ன பெற போயிட்டா உனக்கு மரியாதை, உனக்கு பெருமை பாத்துக்க. அதான் ஐயா. இல்லன்னா உனக்கு என்ன மரியாதை? இல்லன்னா உங்க ஆத்தாட்ட இதெல்லாம் சொல்லணும். நான் 10 மாதம் என்ன சங்கடப்பட்டேன் தெரியுமா? ஆத்தாட சொல்றது எங்க அப்பாடியும் சேர்த்து அட வெங்கடம் உங்க ஆத்தாட்ட சொல்லணும் ஏன்ட்ட சொல்லிட்டு அப்பாட்ட சேர்த்து சொன்னேன். எப்ப வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு சொன்னேன். என்ன சொன்னேன்? வேண்டாம் ஒண்ணு முடிச்சுக்கலாம். என்ன வேண்டாம்னு சொன்னீங்க? ஒரு பிள்ளையோட போதும். ஓ சரி சரி. ஆமா, அது கேட்டாரா? கேட்க மாட்டேன். இல்ல ஒரு தம்பி இருமான்னு கேட்டாரு. அதான். சங்கடத்தை சேர்த்து நான் இருக்கேன். அதான் ஐயா உமரங்க சும்மா தான் இல்லை கிழவங்க சும்மா கிடக்க மாட்டாங்க. அதேதான். அது மாதிரி சரி. இந்த வல்லரக்கனானவன் ஆண்டவன் சொல்லக்கூடிய நாமத்தை மறக்காமல் சொல்லி சரி. ஆண்டவன் பேரை உச்சரித்து ஆமோ. பகவான் மேலே பாட்டு பாடவும் சரி. ஆதி வெள்ளி கைலாசம் அசைகிறது. ஆமையா. அப்படி கைலாசம் அசையும் போது என்னாச்சு? இந்த கைலாசம் அசைந்த உடனே பகவான் ஞானக்கண்ணால் பார்க்கிறார். சரி. பூலோகத்தில் ஆருடைய உணமதில ஆ. அரக்கன் நம்பி இருந்து வருகிறான் என்று தெரிந்து சரி. நந்தியை வரவழைத்தான். நந்தி அப்பா. அரக்கனை போய் அழைத்து வா. சரி. நீ வரும்போது ஆ. இந்த குளிகையை அரக்கனிடம் கொடு. கொடுத்து. ஏன்னா உனக்கு ரெக்கே இருக்கு. ஆமா. அரக்கனை உன்னால தூக்கிட்டு வர முடியாது. அது முடியும். இதை கடவாயில் அரக்கன் ஒதுக்கினாமானால் சரி. உன்னை போல அவனுக்கு 2 ரெக்கை உழைக்கும். ஆமா. 2 பேர்கள் வாரி வெள்ளை கைலாசம் வந்து சேரலாம் என்று ஆமா. இந்த ஆண்டவன் சிவபெருமான் சரி. நம்ம நந்தியிடம் சொன்ன உடனே சரி. நந்தி சிவபெருமான் ஆனவர் ஆ. இந்த சாதாரண குளிகை வைத்து ஆமா. நான் எப்படி அரக்கனை காண்பது? ஆமா, அவனோட மானிட பிறவி, ஆமா அவனோட தெய்வ பிறவி. பூலோகத்துல எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நாம பூலோகம் போலாம், கைலாசம் வரலாம். ஆ. அந்த மானிட பிறவி எப்படி கைலாசம் வர முடியும்? மானிடரே அப்படி என்று சொன்ன உடனே அவன் ஆ, வரலாம். ஆமா கைலாசம். ஆனால் அதற்கு பகவான் ஒரு விருத்தத்தை சொல்கிறார் பாருங்க. எப்படி? ஆதி காலத்துல சரி. தென்காசி எனும் மாநகரத்தில் ஆமா. பிந்தங்கோட்டை எனும் அரண்மனையில் ஆ. பிராக்கிரம பாண்டியன் ஆண்டு வந்தார். பிராக்கிரம பாண்டியன் ஆண்டு வரும் பொழுது இப்ப உலகமும் கோயில் சொல்ல பார்த்தீங்களா? இந்த உலகமும் கோயில உருவாக்குறதே ஐயா பிராக்கிரம பாண்டியன் தான். காசி, காசி விஸ்வநாதர் உலகமும் கோயில். ஆமா. ஆ. அந்த கோயிலுக்கு அருகிலாக இருந்து சரி. அந்த கோயிலை வழிநடத்தி வந்தவர் பிராக்கிரம பாண்டியர். சரி. அவருக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை, என்ன ஆசை? காசிக்கு போகணும், ஆ. காசி நதியில தீர்த்தம் ஆடணும், காசிநாதனை விசாலாட்சி அம்மனை கையெடுத்து கும்பிட்டுட்டு வணங்கி விட்டு அரண்மனையில வந்து மனைவிகையினால ஒருபடி அன்னம் வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப நாள ஆசை. ஒரு காலையில எழுந்திருக்கணும், காசிக்கு போகணும். ஆமா ஆ. அதிகாலையில். அதிகாலையில எழுந்திருச்சு காசிக்கு போகணும். ஆமா அங்க போயிட்டு நதியில குளிக்கணும். ஆமா அந்த காசி விஸ்வநாதரை வணங்கணும். வணங்கிட்டு உடனே வந்து காலை உணவு வீட்டுல வந்து வெங்காயம் இறந்த வீட்டை தான் விடணும். ஆமா. ஆனா அப்ப காசிக்கு போனோம்னா சாப்பிடணும் அரண்மனை. பசி கிடையாது. பஸ்ஸும் கிடையாது. ஆமா பஸ்ஸும் கிடையாது. ஆ, பஸ்ஸும் கிடையாது. ஒரே வண்டி நடராஜா வண்டி. அந்த காலத்துல வந்து 1901 ஒண்ணுமே கிடையாது. ஆமா நடந்து கொண்டா காசி போயிட்டு வரதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆமா ஆமா. ஆனா மாட்டு வண்டி இருக்குன்னு சொன்னா சரி. மாட்டுக்கு தீனி கொண்டு போகணும்ல, நம்மளா சும்மையா முடியும். அதனால மாட்டு வண்டியிலும் போக முடியாது. ஆமா. கடவுளை நினைத்து பிராக்கிரம பாண்டியன் ஆனவர் தவம் இருக்கிறார். சரி.
பராக்கிரமபாணியின் முன்னாலே கடவுள் தோன்றி உனக்கு யார் வர வேண்டும் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னபோது சரி அப்போது இந்த சிவபெருமானானவர் இந்த பராக்கிரமபாணியன் அவர் விருத்தத்தை சொல்கிறார். சரி பகவானே, எப்பா அதிகாலையில அருணன் உதிக்கும் முன்னால் நான் காசியில போய் நதியில தீர்த்தமாடி காசிநாதை விஷாலாட்சி அம்மனையும் முதல் பூசையால சிவன் மேலே கும்பிட்டு விட்டு சரி அரமனையில வந்து மனைவி கையினால ஒருபடி அன்னம் வாங்கி சாப்பிடணும். அதுதான் என்னோட பெரிய ஆசை. எனக்கு காசிக்கு போவதற்கு என்ன கையில பணம் இருந்தால் போக வழி தெரியவில்லை. தெரியல. அப்படி என்று சொன்ன உடனே ஐயா சிவபெருமானவன் ஏ பராக்கிரம பாண்டியா அப்பா இன்னும் 2 குழந்தையை புடி புடி அப்படி என்று கொடுத்தார். இந்த குழந்தையை என்ன செய்ய என்று கேட்ட உடனே நீ கடவாயில ஒழிக்கிறையானால் அழகான உனக்கு ரெக்கை முளைக்கும். இந்த ரெக்கையை கொண்டு நீ காகமாக கொக்கு மாறி பறந்து செல்லலாம். சரி காசிநாதரை நீ சேர்வு செய்யலாம் என்று சொல்லும் போது ஒரு காலத்துல என் மனைவி வாரம் என்று சொன்னா நான் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி மனைவிக்கு ஒரு வரத்தை கேட்கிறார். சிவபெருமான் மனைவிக்கு புஷ்பவாகனத்தை கொடுக்கிறார். புஷ்பவாகனம் அங்க இருக்கா அதாவது புஷ்பவாகனம். புஷ்பவாகனத்தில் அமர்ந்திருக்க 2 பேருமே செல்லலாம் என்று ஆண்டவன் புஷ்பவாகனத்தை கொடுக்கும் போது அன்றாடம் காசிக்கு செல்கிறார். ஆமா அதிலே நீராடி அந்த காசிநாதனை விஷாலாட்சி அம்மனை முதுகலமாக சேர்வு செய்துவிட்டு அரமனையில வந்து மனைவியினால ஒருபடி அன்னம் வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடித்தார். இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது ஆமா ஒரு நாள் காசிக்கு செல்லும் போது தன்னுடைய மனைவி வாரம் என்று சொல்லுகிறார். அப்போது கடவுளும் முனைவாக ஒன்றாக சேர்ந்து அந்த புஷ்ப வாகனத்தில் அமர்ந்து ஆதாய வாக்காக செல்லு கொண்டு இருக்கும் போது இந்த மனைவியானவளுக்கு மாதவிடை என்பது வந்தது. ஆமா பகவான் கொடுத்த வரம் தெய்வ வரம் அல்லவா, புஷ்ப வாகனமும் மறைஞ்சு பகவான் கொடுத்த குளிகை வரமும் மறைஞ்சு போச்சு. ஆமா ஆமா அப்படி திகைத்து நிற்கும் போதுதான் தெற்கு முக்கில் காசை சாரையாக எடுத்து போய் உனக்கு எங்க குளிப்பறிக்கிறதோ அங்க உனக்கு காசிநாதர் காட்சி அளிப்பார். அவர் தான் இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர். சிவகாசி தெற்கை என்றால் தென்காசி. ஆமா அந்த இடத்தில் நான் சிவலிங்கமாக காட்சி தருவேன் என்று சொல்ல அந்த விந்தகோட்டை மாநகரத்திலிருந்து தென்காசியிலே சித்தார்த்தம் அந்த எறும்புகள் சூழ்ந்து வட்டமிட்டு நின்றதாம். அங்கேதான் காசி விஸ்வநாதராகவும் உலகமனாக காட்சி இருந்தாலும் தென்காசியிலே வடகாசி மத்தியிலே மன்னன் திகைத்து நின்றதால் சிவகாசி என்றும் தெற்கை என்றால் தென்காசி என்றும் நீ காசியில வந்து நீ என்ன வணங்கலாம்ப்பா. ஆமா நீ தெற்க ஊர் பக்கத்திலே உன் கோயில் பக்கத்திலே நீ வணங்கலாம் என்று சொல்லி அவனுடைய விந்தகோட்டைக்கு என்னுடைய காசி விஸ்வநாதருக்கும் அந்த சுரங்க பாதை இருக்கு. ஆமா இன்னும் பாதை அங்க மட்டும் இல்ல திருநாயவழி நெல்லையப்பன் கோயிலுக்கே சுரங்க வழி உண்டு. உலகம் கோயில இருந்து திருநெல்வேலிக்கு சுரங்க பாதை வழியா தான் அப்ப மன்னர் வழியா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா இப்ப அந்த பாதை இருக்கான்னு தெரியல காட்ட மாட்டாங்க பார்க்க முடியாதுதான். அப்பேற்பட்ட காசிநாதர் அப்பேற்பட்ட குளியவரமப்பா இந்த வரம் என்று சொல்லி இந்த நந்தியானவர் குளியவரத்தை வாங்கி கொண்டு அரக்கனை தேடி வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? அருமமக நந்தி தேவன் ஒவ்வொரு இடமாக
கரையாம்பூச்சி வளர்ந்துருக்கு. ஆமா, அது உள்ளதான் அரக்கை இருக்கான். சிறுக சிறுக காற்றடித்து மணப்பாறை ஆமா ஆமா ஐயா. கரையாமுத்தாவே. சிறுக சிறுக காத்தடிச்சு ஆமா. அதுல மலை மாறி வளர்ந்து அரக்கை அது உள்ள உட்கார்ந்துருக்கான். அந்த குத்துக்குள்ள இருக்குதா? அந்த குத்துக்கு மேல ஆமா. அந்த புத்துக்கு மேலே ஆமா. ஆலமரம் ஒன்று முளைத்திருக்கிறது. கொக்கு எச்சம், காக்கா எச்சம் போல. ஆமா. ஆமா. காற்றடித்து மலர் பருத்தி கரையாம்பூச்சி வளர்ந்திருக்க வளர்ந்திருக்க. நாமளே முளைத்தவள் நாலா பக்கம் கொடிபடர நாலா பக்கம் கொடியா. கொண்டையிட சில உருவி கூடு கட்டி முட்டையிட. அரக்கு கொண்டையிலே கூடு கட்டி முட்டையிடுது. ஆமா. குஞ்சு பொரிச்சாச்சு. கால்மாட்டில் முளைத்தவரம் தலமாட்டில் பூச்சொரிய சொரிய. தலமாட்டில் முளைத்தவரம் கால்மாட்டில் பூச்சொரிய வளர்த்து ஊதிர. அரக்கன் பல்களெல்லாம் பாசி வத்த தலைகள் எல்லாம் சடைகள் பின்ன 12 வருஷம் மத்தாயம் ஆ, அனிமல் கூட அண்டாத. பொன்னோடு பூச்சியோடு கரையதமும் செய்து வருவதனால அரக்கன் தவம் இருக்கும் ஆழமதன் இடத்திலே வந்து அமர்ந்து நந்தி அரக்கனை தேடுகிறார். எப்படி தேடுகிறார் தெரியுமா? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ என காதல் அடிக்கிற கையால் நோகுது காதல் அடிக்கிற கையால் நோகுது கடவுளை எண்ணி தவத்தை அரக்கனை
வல்லரக்கா ஏய் அரக்கா, எந்தனைத்தான் நினைத்ததென்ன இருந்து தவம் செய்ததென்ன என்ன வரம் உனக்கு வேண்டும்? இது சமயம் கேள தருகிறேன். என்று வல்லரக்கன் இடமதில பகவான் கேட்ட போது அம்மோ, வல்லரக்கன் இவ்வளவு பணிவா பகவான் கிட்ட கேட்காரு. ஆமா, நம்ம முதல்ல வரத சொன்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரோ, அவர் என்ன கொடுத்தா வச்சிருக்கான்? தருவார மாட்டாரோ தருவாரா தர மாட்டாரோ? அப்படி என்று சொல்லி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரோ? பகவானை பரம்பொருளை பரம்பொருளே, நான் உங்களுடைய இடமதில ஆமா, என் விருப்ப வரத்தை சொல்ல வேண்டுமானால், விருப்பம் என்னப்பா? சொல்லப்பா சீக்கிரம். அதாவது பகவானை கண்ட உடனே சரி, பாதப்பட்டு வணங்கணும்ல. ஆ, இந்த வல்லரக்கன் பாருங்க, பகவான் ஏன் வந்த என்று பகவான் கேட்ட போதற்கு அம்மா, பகவானிடம் பதில் சொல்லிவிட்டு சரி, பாதம் தொட்டு வணங்குகிறான் சண்டால வல்லரக்கன். சுத்தி வரா. ஆ, சுத்தி வந்து கூட முன்னு போடாம ஆமா, வரத வாங்க மாட்டோம் முன்னணும்ல. அதேதான் அதேதான். ஆ, அது மாதிரி சரி, 3 வளையம் சுற்றி முடிவணங்கி நமஸ்கரித்தான். நமஸ்கரித்தான். 4 வளையம் சுற்றி 4 நிமிடம் அடிபணிந்தான். நாதம் சிவபெருமானின் அடிமைந்தான். அப்படி அடிபணிந்து செவ்வரளி மலர் கொண்டு வந்து சிவனை வணங்குகிறார். பாதத்தில் போட்டு ஆ, பாதம் தொட்டு வணங்கினா தானே பாதம் பெருசா கொடுப்பாரு. அண்ணாச்சிக்கு ஒரு 50,000 காரணமா சாமி கொடுத்தாதான் என் பிள்ளை கல்யாணம் நடக்கும். அப்படி இப்படி. புரியுதா? நீங்க தான் என் குலதெய்வம். அதேதான். அது 12 மணி ஆகுதுன்னு குழந்தை இருக்குதான். பக்கத்துல காண்டா, பக்கத்துல தான் என்ன வருஷம் வந்தாங்க. ஆமா, அவங்களுக்கு வாசல் போயிடுது. அப்படி நடப்பாங்கல்ல. ஆமா. 6 அடியா இருந்தவங்க 50,000 வாங்குறதுக்கு 5 அடியா மாறி இதுல குனிஞ்சு பணிஞ்சு அதானே. 10 வட்டி 20 வட்டினாலும் தாரேன். ஆமா கொடுங்க சாமி. அப்படின்னு கும்பிடுவாங்க. கையில இருந்து வேண்டியதுக்கு இந்த பாடு. அதே மாதிரி வல்லரக்கன் ஆமா, ஆண்டவனை வணங்கின பின்னால் வணங்கினார். உனக்கு யாரு வர வேண்டும் என்று கேட்டபோது என்ன வர வேண்டும் கேள் மகனை தருகிறேன். அப்போதுதான் பார்வையில மேல சத்தியம் செய்ய சொல்லுகிறான். நான் வரத்தை சொல்ல வேண்டுமானால் ஆனால் பகவானே உங்கள் பக்கத்தில் கொள்விருக்கும். ஏன்பா எத்தனை பேர் இருக்காங்க? யாம் கொண்டாடி தலைவர்னு கை வைக்கப்பா. பார்வை பக்கத்துல இருக்கல்ல, ஆமா, தேவர்கள் மேல் கேட்டாலும் சத்தியம் பண்ண மாட்டாரு. யாம் கொண்டாடி கை வைக்கப்பா. ஆமா, வீட்டுக்காரி மேலதான் கேட்க நினைச்சு அவனாலே ஒரு கண்ணாலே இருக்கான். பார்வதி மேல நீங்க சத்தியம் செய்து தந்தீர்களானா ஆனால் என்னுடைய வரத்தை நான் சொல்லுவேன் என்று அப்ப சுவாமி இந்த வல்லரக்கன் சொன்னவுடனே உடனே பகவான் என்ன சொல்றாரு, ஏ வல்லரக்கா, அரக்கா, அதாவது யார் மேல கேட்டுட்டாலும் அது சக்தி மேல கேளாத, பகவான் மேல கேட்டுட்டாலும் ஆனா சக்தி மேல கேளாதடா, சிவனார் மேல கேட்டுட்டாலும் சிவசக்தி மேல கேளாதடா அப்படின்னு சொன்னவுடனே நீங்க பாரின் மேல சத்தியம் செய்து தராவிட்டா இந்த கைலாசத்தை நான் நரகமா மாத்தி வரத்தை சொல்ல மாட்டேன். ஆ, அப்படின்னு சொன்ன போது ஆ, யாரையும் நம்ப முடியாதுல்ல. மனம் நம்பிக்கை இல்லாம தானே கேட்கான் சத்தியத்தை. ஆமா, அது போல வல்லரக்கனானவன் பார்வதி மேலே சத்தியத்தை கேட்ட உடனே இந்த பகவான் சிவபெருமானானவர் நாம என்ன செய்ய போறோம், ஆமா அப்படின்னு சொல்லி ஏ அரக்கா, ஆ, என்னத்தை கட்ட போறான் அப்படின்னு சொல்லி ஆ, அதை என்று நினைத்து ஏ வல்லரக்கா, நீ எந்த வரம் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் பகவான் சிவபெருமானம் கொடுப்பேனப்பா, பார்வதி மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை செய்தார். ஆ, அதேதான்.
அப்படி என்று சொல்லி சத்தியத்தை செய்த உடனே ஆமா இந்த வல்லரக்கனானவன் பகவானுடைய இடம் அறிய கிடக்குதா எப்படி சொல்கிறார் தெரியுமா? சரி 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 சரி. ஆடாம். ஆ, சரி சரி சரி. ஆமா குடியரசினார் வல்லரக்கனானவன் பகவானுடைய இடமதிலை வரத்தை சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? எல்லையும் சிறியவார ஈஸ்வரரே கொடுக்க வேண்டும், எல்லையும் சிறியவார கணக்கனரே கொடுக்க வேண்டும். பகவானுடைய இடமதில வருத்தம் என்ன சொன்ன போது அந்த வார்த்தை என்ன வரமாப்பா? ஐயா எல்லையிலும் சிறிய வரம் கடையிலையும் சிறிய வரம் என்று சொன்னார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? அண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே நீங்கள் படைத்த அங்கத்திலே இரண்டு நல்ல கடமை இருக்கு, வலது நல்ல கரத்திலே பூலோகத்தை எரித்தால் எரித்து விடுவார், மாநில மக்களை கொண்டு விடுவான் என்று சொல்லி அரக்கனை பூலோகத்துக்கு விடாமல் வழியிலே மறித்து
சிவபெருமான் என்று சொல்ல ஆமா வரமாக தந்தார் என்று சொன்னவுடனே சரி வரமாக தரவில்லை. ஆமா தந்தை என்று சொன்னால் நான் வந்தேன் என்று வந்து விட்டேன் சரி அப்படி என்று சொல்லி ஆமா கையிலே விட்டு தேவர்களும் மூவர்களும் அப்படியோ முனிவர்களும் ரிஷிகளும் கையிலே விட்டு ஓடினார்கள். சாமி அப்படி எட்டோடு 8 நாள் நெட்டோட்ட ஓடி ஓடி பாறை வனமதிலை ஆமா சிவனை வரமாக தான் முளைத்து முளைத்து அதிலே சிவலிங்கமாக சிவனை வைக்க இருக்க அந்த கம்சனோட பட்டணத்தில் ஆமா கம்சராசனை வரை முடித்து குடித்து மாயக்கண்ணனானவர் வாழ்ந்தவருக்கும் ஆமா தேவைக்கு வட்டாவையும் தூடி வைத்து விட்டு சரி கையிலே இருக்கும் போது ஆமா ஆதிசக்தி பார்வதியானவள் ஆமா ஆனந்தி பெருமானை வைக்கின்றார். சரி கோபால கண்ணன் வந்து ஆமா ஆடு மாடு மேய்க்கும் போல சரி நந்த போனார் போல வடிவம் கொண்டு ஆமா சுவாமி ஆடு மாடை வட்டி கொண்டு ஆமா பாறை வனமதில நேர்ந்து பார்த்த ஒண்ணுமே முளைக்கலையே. ஆமையா இப்ப ஒரே சிவனை மரமாக முளைக்கு என்று சொல்லி சரி ஆண்டவனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அப்படியப்பா சாமி கொண்டாடிகள் பூரா கோவிலுக்கு ஒருவர் என்பது அழைக்கிறார்கள். வடகாசி அம்மன் கோயில் சாஸ்தா பிறக்க இருப்பதனால் சாமி கொண்டாடி கூட வடகாசி அம்மன் கோயிலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறார்கள். இந்த ஆண்டவன் சிவபெருமானானவர் ஆமோ அவரை வெளியிலே வர வைப்பதற்காக என்னப்பா என் பெருமாள் கோபால கண்ணன் ஆமா நேற்று வந்து பார்த்தா மாலை வனமா இருந்தது, இன்று சோலை வனமா இருக்குன்னு சொல்லி எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி எல்லா அதற்க நேக்க வரக்கோட தருமானம் இல்லையோ மோசம் இல்லையோ அரளி மூட்டில ஒளிந்து இருப்பது வெட்கம் இல்லையா, அரளி மூட்டில ஒளிந்து இருப்பது வெட்கம் இல்லையா, உனக்கு மானம் இல்லையா அரளி மூட்டில ஒளிந்து இருப்பது வெட்கம் நான் இல்லையிலே 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 நடனம் நின்றது வானம் இல்லையோ தோஷம் இல்லையோ மோசம் இல்லையோ தோஷம் இல்லையா எடுத்தடுவா வாங்கி உண்டது இழப்போம் இல்லையா எடுத்தடுவா வாங்கி உண்டது இழப்போம் இல்லையா உனக்கு தோஷம் இல்லையா எடுத்தடுவா வாங்கி உண்டது மோசம் இல்லையோ நான் மதுரையிலே மதுரையிலே மதுரையில மனுஷன் வந்தது வானம் இல்லையா மானம் இல்லையோ மோசம் இல்லையா பாண்டியன் கையால் அறியப்பட்டது வெங்கோம் இல்லையா மதுரை பாண்டியன் கையால் அறியப்பட்டது வெங்கோம் இல்லையா மதுரையில மனுஷன் வந்தது தோஷம் இல்லையா பாண்டியன் கையால் அறியப்பட்டது தோஷம் இல்லையோ. பெருமான் சொன்னபோது அரளி மரத்தை வந்து வெளியே வந்து சிவபெருமானானவர் நீர் ரொம்ப யோக்கியமா பொம்பளை கையால் அடிபட்டவர், உரல்ல கட்டி அடிபட்டவர், உயிரை வெட்ட தின்னு திருடி கொண்டவர் ஆமா வெறும் களவாடி நீர் களவாணி ஆமா அப்படின்னு இருவருக்கும் தக்க நடக்கும் போது ஓ மாப்பிள அரளி மரத்தில் வந்து ஒளிய காரணம் என்ன? ஏன் ஒளிஞ்சிய? கைலாசத்துல என் தங்கச்சி பார்வதி அழுதுகிட்டே இருக்கா. அவ பரம்பரை அம்மா காணாம தனியா இங்க வந்து 8 நாள் ஆச்சு, என் தங்கச்சி அண்ணன் தண்ணி அருந்தல. அதே உனக்கு வாரம் எல்லாம் வந்து இருக்கே ஆமா வாரு கைலாசத்துக்கு போவோம். வல்ல மச்சான் ஆ? ஏன் மச்சான் வர மாட்டேங்கிய? அடக்கம்ல ஒருத்தருக்கு வருத்தப்படுத்தேன் அவன் எங்க போய் உட்கார்ந்துருக்கான்? அவன் என்ன எரிக்கிறது நிக்கான் ஏன் சண்டல பாவி, அவனை நீங்க எரிச்சாதான் நான் கைலாசத்துக்கு உங்க கூட வருவேன் அப்ப நான் தான் எரிக்கணும்னு நினைக்கிய? ஆமா எடுத்துடலாமா? வர என்னால வர கொடுக்கத்தான் முடியும் ஆ, உங்களால ஆக்கம் அழிக்க முடியும் ஆமா வர கொடுப்பது நான் என்றால் ஆ, ஆ. வரத்தை அழிப்பது நீங்கதான். நீங்கதான் அரக்கனை சங்காரம் செய்தால்தான் ஆமா ஆறு வெள்ளி கைலாசம் வருவேன் என்று, தங்கச்சியோட நான் வாழ முடியும் வந்து இல்லைன்னு நான் வாழ முடியாது ஆமா இப்படியே சொல்லிக்கிட்டே காலத்தை வலிக்கிட்டு அப்படி என்று சொல்லி ஆமா
இந்த சிவபெருமான் சொன்ன உடனே அழகான மோகினி வடிவம் கொண்டு வல்லரக்கன் இருக்கும் வனத்துக்கு வந்த போது வல்லரக்கன் மோகினியை கண்டான், மோகம் கொண்டான். ஆமா, மங்கையை கண்டான், மனம் கொண்டான். ஆமா ஐயா, இந்த இடத்துல மங்கையை நினைத்தான், மாயத்தை நினைக்கவில்லை. அப்படி என்று சொல்லி பெண் என்றுதான் நினைத்தான், பெருமாள் நினைக்கலையா? ஏ அம்மா மோகினி, என்னோடு பெண்டிருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே ஆட்டும் என்று சம்மதித்தார். அரக்கா, உன்னோடு நான் பெற்றிருக்கணும்னா இந்த ஒரு இடமாதிரி எளிதான ஒரு சத்தியம். ஆமா, திருப்பாக்கடல் சென்று 3 முங்கி முங்கி முன்னால வந்து நின்று ஆட்காட்டி விரல் எடுத்து ஒரு தனிய முழுவதை சுற்றி நான் கூட ஆட்காட்டி விரல். ஆமா, இந்த விரலை மட்டும் தலையை சுத்தி உன் கண்டத்துல வச்சேனா நீ சொல்ல உறுதி சத்தியம்தான். ஆமா, இப்பவே நான் சத்தியம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி அரக்கன் ஓடி வந்து அப்படி என்று சொல்லி முகுவான முருகுவான மூலே முக போடுவானா, ஏ முகுவான முருகுவான மூலே முக போடுவானா, எடி மோகினிய என்ற நுட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அரக்க முன்னாலே வந்து நின்று இந்த மோகினி முன்னாலே வந்து நின்ற வல்லரைக்கன் ஆத்தாட்டி விரலெடுத்தான், தலையை 3 வரையை சுத்தினான். ஆமா, ஏ மோகினி அப்படின்னு சொல்லி கண்டத்துல வச்சுட்டான். தலை அந்த கடல்ல போய் விழுந்தது, அந்த தீ பிடிச்சு எரிஞ்சிடுது. எரிந்த சாம்பலை கொண்டு வந்து சிவபெருமானிடை பெருமாள் காணிக்க அப்படி சொன்ன உடனே அரக்கனை கொன்ற போல வெளுத்தால்தான் நான் முன்னோடு வருவேன் என்று சொன்ன உடனே ஐயா, அரக்கனை கொன்ற போல நான் எடுத்தேன், ஆனா உமால பொறுக்க முடியாது, நீ ரொம்ப மோசமான மனுஷன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, என் தங்கச்சி அந்த சண்டைக்கு வருவா, 2 நாட்கள் சக்கராத்தி சண்டை போடணும், அதெல்லாம் முடியாது, கொன்ற போலத்தை நான் பார்க்க வேண்டும். சிவபெருமான் முன்னாலே பெருமாள் கோபாலக்கண்ணன் 1000 சுரூபத்தில் அரசு வேடத்தில் இருக்க பகவான் பெண்ணை கண்டன அறிவு கட்டார், உணர்வு கட்டார். ஆமா, மையல் கொண்டே அறையை போய் சிவன் அழைக்க அதில் அமிர்தம் வந்து பிறக்கிறது. அந்த அமிர்தத்தை பூலோகத்தில் விட்டோமானால் வளைந்து விடும் என்று சொல்லி அறிக்கையோடு திருக்கை ஏந்தி அறிக்கும் சிவனுக்கும் சேர்ந்து பிறந்ததானே அறிகிற சுதன் ஆனந்த சித்தன் ஆகிய ஐயப்ப சுவாமி என்று பெயர் கொடுத்து சர்வ சாஸ்தாவும் சொர்க்குத்த ஐயனாராவும் விளைக்கிறார்கள். அங்கே எப்படி பிறக்கிறார் தெரியுமா? சாமி பங்கோடி 12